வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்துடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்களால தமிழக வெற்றி கழகத்தை பத்தி உண்மையான செய்திகளை சொல்லி நம்ம மேல எந்த விதமான நெகட்டிவையும் ஏற்படுத்த முடியாது. மக்கள் மத்தியில நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பெயர் ஆதரவு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே வருது. அப்படின்னு சொன்னா நிச்சயமாக தாவேக்காவை மக்கள் மத்தியில டேமேஜ் பண்ணணும்னா முழுக்க முழுக்க பொய் பிரச்சாரங்களையே, அவதூறு பிரச்சாரங்களையே கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல்ல யார் இருக்கிறான்னா திமுக இருக்குது. ஆரம்பத்திலிருந்தே திமுக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு பிறகு நாம நம்முடைய அரசியல் எதிரி திமுகன்னு அறிவித்ததுக்கு பிறகு தங்களுடைய அனுதாபிகள் சொல்லி, அதே மாதிரி பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக முழுக்க முழுக்க அவதூறு பிரச்சாரங்களை செய்து வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ் கேள்வி செந்தில், ஜீவ சகாப்தம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை இப்படி இறக்கி விட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது ஒரு படிக்கு மேல போய் இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு அது அவதூறு பரப்புறாங்களோ அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ மீண்டும் மிகப்பெரிய அளவில் நமக்கு எதிராக அவதூறுகளை பரப்பணும் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நமக்கு ஆதரவாக அல்லது நடுநிலையாக பேசி கொண்டிருக்கக்கூடியவர்களையும் அவர்களையும் நமக்கு எதிராக பேச வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில திமுக இறங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த சபரீசன் அவருடைய பெண் நிறுவனம் ஊடகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய வேலைகள்ல இறங்கி இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் தமிழ்னு சொல்லக்கூடிய ஒரு ஊடகம், பல ஊடகங்கள் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக ஆதரவாக செய்தி போட்டது மாதிரியே இருக்கும். ஆனா நெகட்டிவான செய்திகளை மிக மோசமா ஸ்ப்ரெட் பண்றாங்க. அந்த வகையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக நக்கீரன் பத்திரிகையில வேலை செய்யக்கூடியவர் நினைக்கிறேன், தாமோதரன் பிரகாஷ் சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த நபர் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக அவதூறுகள் கருத்துக்களே பதிவு செஞ்சுட்டே வராரு. டிவி விவாதங்கள்ல கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க, இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சரி, யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு பொதுவான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள வரல அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த செய்தி ஊடகங்கள் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்குது, அவங்களுக்குன்னு சில விதிமுறைகள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி ஒரு நபரை கூப்பிட்டு கொண்டு உட்கார வச்சு மீடியால பேட்டி விவாதம் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி தாமோதரன் பிரகாஷ் மாதிரியான ஆட்களை பொய் சொல்றதுக்கு இந்த ஊடகங்கள் அனுமதிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு செயல். தாமோதரன் பிரகாஷ் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி விஜய் அவர்களையும் மிகப்பெரிய அளவுல அவதூறாக பரப்பி வருகிறார். எல்லாமே பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரி. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தா அவர் ஒரு மறைமுகமான ஒரு அஜெண்டாவை கண்டுபிடிக்கிறாரு, தளபதி விஜய் அவர்களுக்கும் RSSக்கும் அல்லது பிஜேபிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னா பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போகக்கூடாது. அதற்கான ஆதாரங்களை எடுத்து வைக்கணும். இதுல ஒரு ஆதாரம் கூட தாமோதரன் பிரகாஷ்ட கிடையாது. தாமோதரன் பிரகாஷ் எப்ப பார்த்தாலும் அடிச்சு விடுறதுதான். அது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராத போதே அவங்க முதல்ல தேடுறது விஜய் தான், என்ன தேடுறது என்னுடைய நண்பர்கள் தான். நான் கேட்கிறேன், தாமோதரன் பிரகாஷுக்கு RSS காரன் எப்படி நண்பர் ஆவான்? RSS காரனோடு தொடர்புல இருக்கக்கூடிய தாமோதரன் பிரகாஷ் நீங்க சொல்றதை எப்படி உண்மைன்னு ஏத்துக்க முடியும்? வெங்கட்ராமன், அதாவது தாவேக்காவுடைய பொருளாளர், அவரு RSS. புஷி ஆனந்த் யாரு கூட இருக்கிறா? ரங்கசாமி கூட நட்புல இருக்கிறார். ரங்கசாமி பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிறார். அதனால புஷி ஆனந்த் அவர்கள் RSS. அதே வாய் தான் சொல்லுது, விஜய் அவர்களை கட்சி துவங்க வைக்கிறதுக்காக தேடினது RSS காரங்க, அவங்க என்னுடைய நண்பர்கள், அதாவது தாமோதரன் பிரகாஷனுடைய நண்பர்கள். நான் என்ன கேட்கிறேன், புஷி ஆனந்த் அவர்கள் ரங்கசாமியோட தொடர்பு, ரங்கசாமி அவர்கள் பிஜேபியோட தொடர்பு, பிஜேபி RSS ஓட தொடர்பு. அதனால புஷி ஆனந்துக்கும் RSSக்கும் தொடர்பு இருக்குன்னு பேசக்கூடிய தாமோதரன் பிரகாஷ் அவரே சொல்றாரு நேரடியாக, என்னுடைய நண்பர்கள் RSS காரர்கள் அவர்கள் தான் விஜயை தேடுறாங்க. இது எவ்வளவு பெரிய முரண்பாடான, கேவலமான, கேடுகட்டத்தனமான ஒரு செயல். இதை சமூக ஊடகங்கள்ல இருந்து, செய்தி ஊடகங்கள்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். இதையும் அலோவ் பண்றாங்க. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவரு ஒவ்வொருத்தரையா சொல்லி கடைசியில ஓய்சிய வரையிலும் அவரு பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்றாரு. சரி, ஓய்சி ஏன் பிஜேபியினுடைய பி டீம்? அவர் பல இடங்கள்ல தனித்து போட்டியிட்டு காங்கிரஸுக்கு போகக்கூடிய வாக்குகளை பிரிக்கிறாரு. அப்படி பிரிக்கிறதுனால பிஜேபி ஜெயிக்குது. அப்ப இவர் பிஜேபி பி டீம் தானே, பிஜேபி கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. நான் அதே தான் கேட்கிறேன், தாமோதரன் பிரகாஷ்ட அல்லது தாமோதரன் பிரகாஷ் தாமோதரன் பிரகாஷை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, தாமோதரன் பிரகாஷ் சொல்லக்கூடியதெல்லாம் உண்மைன்னு யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்கள்ட்ட நான் அதே கேள்வியை தான் வைக்கிறேன். டெல்லியில தேர்தல், டெல்லியில ஆட்சியில் இருக்கிறது அது அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த கட்சி கொஞ்சம் வலுவா இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் இருந்துச்சு, ஓகே.
அதற்கு பிறகு பிஜேபி வந்துச்சு, அதுக்கு பிறகு ஆம் ஆத்மி. இன்னைக்கு ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் வந்து அங்க நேரடியாக போட்டி. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஏன் அங்க காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு ஆம் ஆத்மி தோல்வியடைய செஞ்சது அப்படின்னா, காங்கிரஸ் பாஜகவுடைய பி டீமா, காங்கிரஸ் பாஜகவோடு மறைமுகமான தொடர்பில் இருக்கிறாங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களா? இல்ல அதே மாதிரி ஹரியானால வாக்குகளை பிரித்து பிஜேபி வெற்றி பெறுவதற்கு வழிவகை செய்திருக்கிறார்கள். 2014 இதே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது, அவ்வளவு அத்தனை தொகுதிகளை. அன்னைக்கு திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை பிரித்து மறுபடியும் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு அதிகமான தொகுதிகள் கிடைப்பதற்கு வழிவகை செஞ்சது இந்த காங்கிரஸ். அப்படின்னா காங்கிரஸ் பாஜகவுடைய பி டீமா? அப்ப ஒருத்தருக்கு அவர் ஒரு கட்சியை சேர்ந்தவர், கட்சியை தொடங்குறார், அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறது. பிஜேபி எந்த அளவுக்கு மதவாத பிளவுவாத அரசியலை செய்தோ, மக்களுக்கு எதிரான அரசியலை செய்தோ, அதே மாதிரி காங்கிரஸ் மேலையும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதனால் அவங்க கூட என்னால உடன்பட்டு நிற்க முடியாது. அதே நேரத்தில் நான் ஒரு அரசியல் கட்சியை வச்சிருக்கிறேன், நான் களத்துல மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யும் போது அவங்களை கொண்டு பிஜேபியினுடைய பி டீமா சொன்னீங்க. இதே அரவிந்த் கெஜ்ரிவால பிஜேபியினுடைய பி டீம் சொல்லி இந்த காங்கிரஸ் திமுக அத்தனை பேருமே சொன்னீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவரு தான் அண்ணா ஹசாரேனுடைய வார்ப்பு, அவர் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுவதற்காகவே கட்சி தொடங்கி இருக்கிறான்னு சொன்னவங்க கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில அந்த அரவிந்த் கெஜ்ரிவால சேர்த்து வச்சிருந்தீங்க. இது எந்த அடிப்படையில சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இந்த தாமோதரன் பிரகாஷ் பதில் சொல்வாரா அப்படின்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, இதே கமலஹாசன் மேட்டர் பல முறை பேசிட்டோம். கமலஹாசன் அவர்களை இதே மாதிரிதான் சொன்னாங்க. அவர் பிஜேபியினுடைய அண்டர் டீலிங்ல இருக்கிறார், பிஜேபி சொல்றதை கேட்டுதான் செய்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிக்கணும் அப்படிங்கறதா இவர்களுடைய நோக்கம் அப்படின்னு இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவரு 2024 தேர்தல்ல மறுபடி திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த உடனே இன்னைக்கு அவர் புனிதர் ஆயிட்டாரு. இப்ப அவர் ராஜ்யசபா எம்பி. திமுக பல முறை தொடர்ந்து 10 வருஷமா 15 வருஷமா திமுகவுக்குனே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய, திமுக இருக்கக்கூடிய மிக முக்கியமான கூட்டணி கட்சிகளுக்கு அல்வா கொடுத்திருக்கிறாரு முதல்வர் அவர்கள். இத பத்தி இந்த சோகால்டு பத்திரிகையாளர்கள் பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க. இவர்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க திமுகவை வெற்றி பெற செய்யணும். அப்ப திமுகவை வெற்றி பெற செய்யணும்னா திமுக செய்த நல்ல விஷயத்த சொல்ல முடியுமானா முடியாது. ஏன் முடியாதுன்னா கிடையாது. சரி, திமுகவுக்கு ஆப்போசிட்டா நிற்கக்கூடிய கட்சிகளை பத்தி அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டணும்னா சுட்டி காட்டலாம். அதிமுக மேல சுட்டி காட்டலாம், பாஜக மேல சுட்டி காட்டலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சியாக யார் இருக்கிறான்னா தமிழக வெற்றி கழகம் தான் நேரெதிராக இன்னைக்கு திமுகவுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து தாவேகா மேல இவர்களுக்கு ஏதாவது குறை சொல்ல முடியுமானா எதுவுமே சொல்ல முடியாது. இவர்களால் அதிகமா சொல்ல முடியும்னா என்ன, அவங்களுக்கு அரசியல் தெரியல, அவங்களுக்கு புரிதல் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இப்ப அதை கூட நம்முடைய தோழர்கள் வந்து ரொம்ப சிறப்பா அரசியல் களத்துல செயலாற்றி வருகிறார்கள். ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை வச்சு போட்டோ போட்டு ஒரு விளம்பரம் தேடுறாங்க. அடுத்த 5வது நிமிஷத்துல அடிச்சு உடைக்கிறாங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்பு, இவங்க ஜாக்டோ ஜியோ அமைப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான போலியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்க. அதை நம்ம பசங்க அடிச்சு உடைக்கிறாங்க. இப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல திமுகவுக்கு பெரிய டார்ச்சரா கொடுத்துட்டு இருக்கிறது வந்து தாவேக்கா தான். நோவாம நுங்கு தின்றலாம், அப்படியே கிறிஸ்தவர்களின் சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் அப்படியே அல்வா மாதிரி தூக்கி சாப்பிட்டு மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துடலாம், கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒத்த சீட்டு 2 சீட்டை போட்டு டிமிக்கி கமிச்சு ஈஸியா ஜெயிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல திமுகவினுடைய அத்தனை கனவுலையும் மண்ணவாரி போட்டிருக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள். இதை பொறுக்க முடியாதவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில ஒவ்வொருத்தரே இறக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆள் தான் இந்த தாமோதரன் பிரகாஷ் சொல்லக்கூடிய நபர். வாய் எடுத்தா போய் இந்த ஆளு உண்மை பேசுவதாகவே நான் கருதவே இல்லை. ஒரு இடத்துல கூட உண்மை பேசுறது கிடையாது, அப்படியே அடிச்சு விடுறது. இதையும் பார்க்கறதுக்குன்னு ஒரு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அதுலயும் குறிப்பாக அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்துட்டு இந்த ஆளு பேசுறாரு. அது நீங்க பேசுறீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, எந்த அடிப்படையில் இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை நீங்க பண்றீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த நெறியாளர் கூட அதை முறைப்படி கேட்கறது கிடையாது. இதுதான் உண்மையிலேயே இந்த ஊடகங்கள் உண்மையிலேயே நடுநிலையாக செயல்படுகிறதா, பெண் நிறுவனம் அந்த ஊடகங்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிறதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் முழுக்க அதுதான் உண்மை அப்படின்னே சொல்லலாம். சரி, இரண்டாவது வந்து அடுத்து யாரெல்லாம் இதுவரையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருந்தார்களோ அவர்களையும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக திசை திருப்பி விட்டிருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமா நான் முன்னாடி இதே சொன்னதுதான் இந்த பத்திரிகையாளர் மணின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து
இந்த பக்கம் ஒரு உருட்டு, அந்த பக்கம் ஒரு உருட்டு. இந்த சேனலுக்கு அதாவது பாஜக அல்லது அதிமுக ஆதரவோடு திமுகவுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அது ரிலேட்டடான செய்திகள் வரக்கூடிய சேனல்ல போகும்போது அப்படியே திமுகவுக்கு அப்படியே எதிராக பேசுவாரு. தளபதி அவர்களுடைய அரசியலை வந்து அப்படியே பாசிட்டிவா பேசுவாரு. அப்படியே இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அப்படியே மாத்தி பேசுவார். இதுல வந்து இவரு போடக்கூடிய வேஷம் அப்படின்னு சொன்னா நடுநிலை வேஷம் அப்படின்னு சொல்லி ஒரு நடுநிலை வேஷத்தை போட்டிருக்கிறாரு. அந்த நடுநிலை வேஷம் எல்லாம் இன்னைக்கு மொத்தமா கிழிஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமா. இந்த எம்ஜிஆர் டிவின்னு எல்லாம் ஒரு சேனல் இருக்கு, அதெல்லாம் போய் தளபதி அவர்களை ரொம்ப விமர்சனம் செய்திருக்கிறார். அதே மாதிரி அவர் ஒரு விஷயத்த முதல்ல ஒன்னா பேசியிருப்பாரு, இப்ப மாத்தி பேசியிருப்பார். நீங்க அவருடைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்தா தெரியும். நான் வந்து அந்த அளவுக்கு பெருசா அவருடைய வீடியோக்களை பொதுவாகவே இந்த அரசியல் விமர்சகர்னு சொல்லி பத்திரிகையாளர் போர்வையில் இருந்து நான் ஆருடன் சொல்லுகிறேன் 2026 தேர்தலில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோசியக்கார மாதிரி இருந்து புட்டு வைக்கிறேன்னு சொல்லி பேசக்கூடியவர்களுடைய பேச்சுக்களை நான் பொதுவாகவே கேட்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா 2026 களம் அப்படிங்கிறது களத்துல நின்று பார்த்தாதான் தெரியும். ஒரு 10க்கு 10 ரூம்ல கேமராக்கு முன்னாடி இருந்து என்ன வேணா பேசிட்டு போயிடலாம். ஆனா கள நிலவரம் அப்படிங்கிறத களத்துல போய் இறங்கி பார்த்தாதான் தெரியும். அது இங்க இருக்கக்கூடிய திமுக காரனுக்கு தெரியும் கள நிலவரம் என்னன்னு, அதிமுக காரனுக்கு தெரியும், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். இந்த பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் நல்லா ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடியவர்களுடையும் ஏதோ ஒரு கான்டாக்ட்ல இருப்பாங்க. என்ன செய்தி அப்படிம்பாங்க, இதான செய்தி, இந்த செய்தி, இதான் செய்தின்னு சொன்ன உடனே அதை இவங்க ஒரு கோர்வையா கோர்த்து ஒவ்வொரு சேனலுக்கு ஏற்றது மாதிரி எந்த சேனல்ல வியூவர்ஸ், இப்போ ஒரு சேனல்ல வந்து உதாரணமா ரெட் நூல்னு ஒரு சேனல் இருக்கு, அதுல தாவேக்காவுடைய ஆதரவாளர்களுடைய சப்ஸ்கிரைபர் அதிகமா இருக்கிறாங்கன்னா அங்க அப்படியே தாவேக்காவுக்கு ஆதரவா பேசுறது மாதிரியே பேசுறது. இன்னொரு சேனல் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேசுறது. இந்த மாதிரி தான் இவர்களுடைய பொழப்பு ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நான் என்னுடைய தோழர்களுக்கு நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மிக முக்கியமா கோலாகல ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பேசிய பேச்சு இன்னைக்கு வீடியோ சமூக ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீங்களே கேளுங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அது விஜயனுடைய என்ட்ரி. விஜயனுடைய என்ட்ரி எப்படி அப்படின்னா, விஜய் வெளியில இருந்தாலும் இந்த என்டிஏ கூட்டணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அது ரொம்ப முக்கியமானது. பி டீமா? எஸ், பி டீமா சி டீமா, அது வி டீமா இருக்கலாம், வின் டீமா இருக்கலாம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், 2019க்கு பிறகு முதன் முறையாக சிறுபான்மையினர் வாக்குகள் இரண்டாக உடைகின்றன. முஸ்லிம்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல இன்டாக்ட் அப்படியே டிஎம்கேக்கு முஸ்லிம்ஸ் ஓட்டு போகுது. அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்தில் பெருமளவு வாக்குகளை ஜோசப் விஜய் பெறுகிறார். இதை மறந்து விடாதீர்கள். இப்போ இந்த விதமாக ஓட்டு பிரிவது யாருக்கு நஷ்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெரியுதா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு, இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் ரெண்டா பிரியுது. இஸ்லாமியருடைய ஓட்டுகள் திமுகவுக்கு போகுது, கிறிஸ்தவருடைய ஓட்டுகள் இங்க விஜய் அவர்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி, அதனால வந்து இதுவரையிலும் திமுக சிறுபான்மை ஓட்டுகளை ஒட்டுமொத்தமா வாங்கி கொண்டிருந்தார்கள். அதனால இந்த முறை அவருக்கு கிடைக்காது அப்படிங்கறதுனால திமுக தோக்க போகுது, இது பிஜேபிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி இவரு பேசுறார். இவரு முழுக்க பாஜக பிளஸ் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் பேசக்கூடியவர். அப்படி பேசக்கூடியவர் இந்த இடத்துல இதை ஏன் இப்படி பேசணும்? அதிமுக பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழல் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுனால வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஏன் இவர் வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் வரும். உண்மையிலேயே கோலாகல ஸ்ரீனிவாசன் ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனமான ஒரு விஷயத்தை தான் அங்க பதிவு பண்றாரு. அவர் என்ன பதிவு பண்றாரு அப்படின்னு சொன்னா, இது மறைமுகமா அவருடைய ஒரு அஜெண்டா. தளபதி விஜய் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் வாக்களிப்பார்கள், ஆனா முஸ்லிம்கள் வந்து இவங்களுக்கு யாருக்கு திமுகவுக்கு தான் வாக்களிப்பாருன்னு சொல்ல வர்றதுனால அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தளபதி ஒரு சிறுபான்மை கிறிஸ்தவரை சமூகத்தை சேர்ந்தவர், அதனால அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் அங்க வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலியான நெரேட்டிவை செட் பண்ண பார்க்கிறார். இது ஹெச் ராஜா போட்டு கொடுத்த ஒரு வழிமுறை. அத அவரு பின்பற்றி அப்படி பேசுறார். அதற்கு பிறகு இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தான் வாக்களிப்பார் அப்படிங்கிறார். இது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இந்த முறை இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கிறத எந்த அடிப்படையில கோலாகல ஸ்ரீனிவாசன் தெரிந்து வைத்துக் கொண்டார் தெரியல. அப்படி சொல்லிட்டு அப்ப இந்துக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறத ஒரு மறைமுகமா ஒரு பிளாங்கா விட்டுருக்கிறாரு கோலாகல ஸ்ரீனிவாசன். அதாவது தன்னுடைய அரிப்பை, அதாவது மத ரீதியாக இந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அந்த அரிப்பை அந்த இடத்துல கோலாகல ஸ்ரீனிவாசன் இந்த பழத்துல ஊசி ஏத்துறது மாதிரி ஒரு விஷயத்த பேசி முடிச்சிருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, இவருக்கு வந்து தாவேக்கு அதிகமான வாக்குகளை பெறுவது வந்து எந்த இடத்திலையுமே யாரால ஏத்துக்க முடியாது அப்படின்னா
கோலாகல ஸ்ரீனிவாசால ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா தாவேகா தளபதி ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அவர் எந்த அடிப்படையிலுமே அதிகமான வாக்குகளை பெற்றுவிடக் கூடாது அப்படிங்கிறதுல திமுக மும்முரமா இருக்குதோ இல்லையோ, பிஜேபி மிக கடுமையாக அந்த விஷயத்துல இருக்கு. இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, தமிழக வெற்றி கழகம் திமுகவுடைய ஓட்டுகளை பிரிக்குது, சிறுபான்மை ஓட்டுகளை பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது முற்றிலுமாக போய் தமிழக வெற்றி கழகம் எல்லாருடைய ஓட்டுகளையும் பிரிக்குது. எல்லா கட்சியில இருக்கக்கூடிய நபர்களுடைய வாக்குகளும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த முறை வரப்போகுது. நேத்தைக்கு நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு ஊராட்சியில போய், இதுவரையிலும் அங்க கிளை போடல, நேத்தைக்கு போய் நாங்க பேரூர் நிர்வாகம் அமைக்கிறோம். அங்க அந்த கட்சியில சேர்ந்தவர்கள் இந்து மகாசபால இருந்து சேர்ந்திருக்கிறாங்க, இந்து முன்னணியில இருந்து சேர்ந்திருக்கிறாங்க. வரவங்க வெளிப்படையா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க தவறான இடத்துல இருக்கிறோம், மதத்தின் அடிப்படையில மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இடத்துல நாங்க இருந்திருக்கிறோம், எங்களுக்கு இதனால் வரையிலும் புரியல. இன்னைக்கு நீங்க மதம், சாதி, சமூகம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அனைவரும் ஒண்ணு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி எல்லாரும் ஒன்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் எங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த இந்து முன்னணி, இந்து மகா சபா அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைகிறாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு சாதனையை செஞ்சிருக்கிறது. அப்ப இது நாள் வரையிலும் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு வாக்கு சதவீதம், அவ்வளவு வாக்கு சதவீதம் நீங்க வேணா தனித்தனியா பேசிட்டு இருக்கலாம். ஆனா இப்ப முழுக்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரீசெட் பண்ணியாச்சு. இனிமே புதிதாக வரக்கூடிய 2026 தேர்தல்ல புதிதாக வாக்கு சதவீதத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு அதிகமா தமிழ்நாட்டுல போட்டியே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் திமுக தினம் ஏதாவது ஒரு படத்தை ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க. தாவேகால யாரையாவது ஒருத்தரை எடுத்துட மாட்டோமான்ட்டு பாக்குறாங்க, முடியல. கடைசியில இந்த வைஷ்ணவின் ஒரு புள்ள, அந்த புள்ள பொறுப்பு கிடைக்கல, பதவி கிடைக்கலன்னு சொல்லி போயிருந்து அங்க ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு, அது வேற விஷயம். சென்னை திருவொற்றியூர்ல பாத்தீங்கன்னா திமுக காரணையே திமுகவுல மறுபடியும் சேர வச்சிருக்கிறாங்க. அது இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல நாரி போய் கிடக்கு. அந்த அளவுக்கு இவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் இன்றைய அரசியல் சூழல்கள் இருக்கிறது. இதுல குறிப்பாக கோலாகல ஸ்ரீனிவாசனை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, கோலாகல ஸ்ரீனிவாசன் திமுகவுக்கு நேர் எதிராக தாவேகா அரசியல் அது வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. பிஜேபியை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள். ஆனா இவங்க நேரடியாக நம்ம கிட்ட மோதனா நம்ம எப்படி திமுகவை தோலை உரிச்சு தொங்க விடுறோமோ அதே மாதிரி அதிமுக பாஜகவை செய்வோம் அப்படிங்கறது நல்லாவே தெரியும். அதனால கொஞ்சம் சைலண்டா வாசிக்கிறாங்க. இந்த மாதிரி கோலாகல சீனிவாசன் மாதிரியான ஆட்களை கிளப்பி விட்டு அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு கட்சிகளுமே அவர்களுக்கு இடையிலே ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்கிறது. தொடர்ந்து பல வருஷமா அதிமுக திமுகன்னு இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு புதிதாக ஒரு சக்தி இங்க வர்றத இவங்க விரும்பல. ஏன் அப்படின்னா, புதிதாக வரக்கூடிய சக்தி ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றத்தை உருவாக்குறது, அடிப்படை அரசியலே மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவாக திமுக அவர்கள் செய்யக்கூடிய அரசியலும் சரி, அதிமுக செய்யக்கூடிய அரசியலும் சரி, இது ரெண்டுக்குமே முற்றிலுமாக மாற்றப்பட்டு மக்கள் சேவை மட்டுமே களத்துல கொண்டு அதை மட்டுமே மையமாக கொண்டு ஒரு அரசியல் நம்ம செய்யும் போது நிச்சயமாக இவர்கள் இரண்டு பேரும் தமிழக வெற்றி கழகத்தை இணைவதற்கு ஒரு புள்ளியில் இணைகிறார்கள். ஆனா நேரடியாக களத்துல நிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக மறைமுகமாக இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறார்கள். இந்த சமூக ஊடகங்கள்ல இருந்து பேசக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள், இந்த அரசியல் விமர்சகர்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு தெரியும், கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மதன் ரவிச்சந்திரன் சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் ஒரு ஸ்ட்ரிங் ஆபரேஷன் சொல்லி இந்த பத்திரிகையாளர்கள் எந்த அளவுக்கு மோசம் போறாங்க, பணத்துக்கு விலை போறாங்க, அதுல மாதேஷ் எல்லாம் சிக்கி கடைசியில கண்ணீர் விட்டு கதறி எல்லாம் அழுதாரு. சோ இப்படி ஒரு வேலை நடக்கும். அது இந்த தேர்தலையும் நடக்குது. இந்த முறை அந்த அயோக்கியத்தனத்தை போன முறையும் திமுக தான் செஞ்சுது, இந்த முறையும் அந்த அயோக்கியத்தனத்தை திமுக செய்து இந்த முறை முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக டார்கெட்டை வச்சு தாவேகாவை எப்படியாவது அழிச்சிடலாம் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. இந்த திமுகவுக்கு சவுக்கு சங்கர் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நம்ம வெளிப்படுத்த வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, உங்க கட்சியில தனியா ஒரு டீம் ஐடி விங், எங்க ஒட்டுமொத்த கட்சியுமே ஐடி விங் தான், நீங்க என்ன பாலை போட்டாலும் சரி அடிக்க போறது சிக்ஸர் தான் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். வேற என்ன டாபிக்ல பேசணும், இதே மாதிரி சமூக ஊடகங்கள்ல யூடியூப் சேனல்ல நமக்கு எதிராக என்னென்ன அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நிச்சயமாக அவர்களுக்கும் பதில் கொடுப்போம். நன்றி.